கான்ஸ்டன்டைன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சட்டமன்ற மரபை சபாநாயகர் மீறிவிட்டார். சட்டமன்ற மாண்பை தமிழக அரசு காப்பாற்றவில்லை. இதுதான் ஆளுநர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பாசிசம் தோற்க வேண்டும், இந்தியா வெல்ல வேண்டும் என்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உரிமை குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டிய கட்டாயத்தை மீண்டும் ஆளுநர் ரவி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். ஜூன் மாதம் 17 பிறப்பிக்கப்பட்ட தமிழகத்தினுடைய அரசு ஆணையில் மிக தெளிவாக அன்றைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளோ பொது நிகழ்ச்சிகளோ அல்லது சட்டமன்ற நிகழ்வுகளோ எதுவாக இருந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும், இறுதியில் தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு. அரசு ஆணை இதுதான். அரசு சட்டமன்ற மரபுன்றீங்க. இதே அரசு ஆணையை மீண்டும் 2021 டிசம்பர் 17 அன்று மறுபதிப்பு செய்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது நீங்கள் ஆண்டவனாக இருந்தாலும் எழுந்து நின்று எங்கள் தாய் தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக எங்களினுடைய மரபு, தமிழர்களின் மரபு, தமிழ் மண்ணின் மரபு, இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு மொழி உயிர். எனவே நாங்கள் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். இந்த தேசம் அடுத்தது, எனவே இறுதியில் தேசிய கீதம் பாடுகிறோம். இதில் எந்த இடத்திலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த மரபு மீறலும் நடந்ததில்லை. ஆளுநர் ஆர்.என். ரவி முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும், கடைசியாகவும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று சொல்லுவாரேயானால், இது நாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு அல்லது தமிழை பின்னுக்கு தள்ளுவதற்கு முயன்று கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக வேலையாக இருக்குமோ என்று ஐயப்பாடு எழுது. முதல் விஷயத்துக்கு சொல்றீங்க. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் உரையில தார்மீக ரீதியாகவும் சரி தகவல் ரீதியாகவும் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த உரையில நான் படிக்க மாட்டேன் அப்படின்றது ஒன்று. அது அந்த உரையின் மீதான விமர்சனம். அதை தாண்டி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எல்லை மீறி பேசி இருக்கிறார், ஆளுநர் மாளிகையின் மாண்பையை காக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துருச்சே. இப்ப நீங்க முதல்ல சொல்ற ரெண்டு விஷயம், ரெண்டு பேச வேண்டியது. ஒன்று உரை வந்து சபாநாயகர் முதல்ல உரையில் இருக்கக்கூடிய அதுல அவர் என்ன சொல்றாரு, இதில் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகளுக்கு அப்பான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அவருடைய இதுல. அதுக்கு யார் பொறுப்பேற்பா? அந்த அறிக்கை யாரோட அறிக்கை? அதாவது நீங்களும் படிச்சவங்க, நானும் படிச்சவன். பள்ளிக்கூடத்துல ஆண்டறிக்கைன்னு ஒண்ணு வாசிப்பாங்க, கல்லூரியிலையும் அதே மாதிரி ஆண்டறிக்கைன்னு வாசிக்கிறது யாரு? தலைமை ஆசிரியர் அல்லது கல்லூரினா முதல்வர். அந்த ஆண்டறிக்கையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு பொறுப்பு யாரு? நிர்வாகம். அதே மாதிரி இந்த அறிக்கை என்பது அரசாங்கத்தினுடைய ஆண்டறிக்கை. அதை வாசிக்கிறது ஆளுநர். அதுல உள்ள நல்லதோ கெட்டதோ அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? முதலமைச்சரும் அமைச்சரவையும். உங்ககிட்ட யாராவது கேட்பாங்களா? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, தகவல் ரீதியா உடன்பாடு இல்லைன்னா அந்த புள்ளி விவரம் எல்லாம் தப்பா சொல்றீங்க, அதை நான் படிக்க மாட்டேன்ற. உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். தப்பா சொன்னா அது யார் பதில் சொல்லணும்? எதிர்கட்சி உட்கார்ந்துருக்காங்கல்ல அங்க சட்டமன்றத்துல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம அவர் சொல்றபடியே அங்க எதுவும் அப்படி தவறாக இல்லை, உண்மைக்கு புறம்பானது இல்லை. ஏனென்றால் வாசித்தது அண்ணன் அப்பாவு வாசித்தார், சட்டசபை சபாநாயகர், எந்த உண்மைக்கு புறம்பான தகவலும் இல்லை. ஒருவேளை அவர் சொல்லுவதாக இருந்தாலும் சபையில் அதை வைக்கிற போது அங்கே எதிர்கட்சியும் இருக்கிறது, உங்கள் கட்சி பாஜகவும் 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். விவாதம் நடக்குமா நடக்காதா? அவங்க பேசிக்கலாம், விவாதிக்கலாம், கேள்வி கேட்பாங்கல்ல. அதுக்கு தானே விவாதமே. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்த உரையை பற்றி சொல்லுகிற போது இந்த உரையை தயாரிப்பது அரசுதான், அதனுடைய பொறுப்பு முழுவதும் அந்த அரசுக்குத்தான் உண்டு. ரைட். ஆளுநருக்கு இதுல ஒண்ணும் இல்ல. ஒண்ணு விஜய், நான் கேட்டுறேன். இன்னைக்கு ராத்திரி ஆளுநர் ரவியை தூக்கி மர்மு அம்மா குஜராத்துக்கு போட்டுறாங்க, இல்ல பீகாருக்கு போட்டுறாங்க. இவருடைய ஸ்டாண்ட் என்ன? இவருக்கு என்ன பிடித்தம் இருக்கு?
பேசலாம். இவர் இன்றைக்கு இருக்கிற ஒரு மடம் தமிழ்நாடு, அடுத்த மடத்துக்கு போகணும்னு ஜனாதிபதி சொல்லிட்டாருன்னா போயிட வேண்டியதான். பேசலாம். உங்களுக்கு இங்க பிடித்தம் இல்லை என்பதை டாக்டர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றேன்.